ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, லேட்டஸ்ட் சிங்னு ஒரு நமக்கு அதாவது லைஃபுக்கு தேவையான எல்லா சில்ட்ரன்ஸுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. சாங் நேமே பாருங்கள், சேஃப்டி சாங். சாங் நேம் என்ன? சேஃப்டி சாங். பாதுகாப்புக்கான ஒரு பாடல், நம்மளுடைய பாதுகாப்புக்கான ஒரு பாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த பாடலுடைய அர்த்தத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லா சில்ட்ரன்ஸுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த பாடல் கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சே சே நோ 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 நோ. சே நோ 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 நோ. இஃப் எ டச் ஃபீல்ஸ் ராங். எப்போ சொல்லணும்? அதாவது நம்ம சொல்லணும் வேணாம் வேணாம் வேணான்னு ஏன் சொல்லணும்? இஃப் எ டச் ஃபீல்ஸ் ராங். உன்னை யாராவது தவறாக தப்பாக தொட்டாங்கன்னா அப்போது நீ என்ன சொல்லணும்? நோ. என்ன சொல்லணும்? நோ, வேணான்னு சொல்லணும், நோன்னு சொல்லணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? மூவ் அவே மூவ் அவே மூவ் அவே மூவ் அவே. இஃப் எ டச் ஃபீல்ஸ் ராங். இஃப் எ டச் ஃபீல்ஸ் ராங், மூவ் அவே மூவ் அவே. மூவ் அவேனா அங்கேருந்து நீ விலகி போயிடணும். மூவ் அவேனா என்னென்னு பண்ணணும்? நீங்கள் உன்னை யாராவது தவறாக தொட்டாங்கன்னா நீ உடனே அங்கேருந்து விலகி போயிடணும். இஃப் எ டச் ஃபீல்ஸ் ராங். இஃப் எ டச் ஃபீல்ஸ் ராங். உன்னை யாராவது தவறாக தொட்ட மாதிரி நீ ஃபீல் பண்ணனா நீ உடனே அங்கேருந்து விலகி போயிடணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? டெல் எ ட்ரஸ்டட் அடல்ட். டெல் எ ட்ரஸ்டட் அடல்ட். டெல் தம் வாட் யூ ஃபீல். Tell a trusted adult, tell them what you feel. Even if you feel unsure, tell them what you feel. அதாவது tell a trusted adult அப்படின்னா நம்பிக்கைக்குரிய உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி கிட்டேயோ அவங்கக்கிட்ட நீ போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? உனக்கு தப்பாக ஃபீல் ஆச்சு, உன்னை யாராவது தவறாக தொட்ட மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீ யார்கிட்ட போய் சொல்லணும்? உங்கள் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ தாத்தா பாட்டிக்கிட்டேயோ நீங்கள் போய் சொல்லணும். பெண் குழந்தைகள் இந்த பாடலை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடல் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். கால் 1098, கால் 14417 இஃப் யூ நீட் சம் ஹெல்ப். இல்லை உங்களுக்கு ஏதாவது அந்த இடத்துல வேறு விதமாக உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 1098 அப்படி இல்லைனா 14417 சொல்லிவிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஆல்ரெடி நான் பி சேஃப்னு ஒரு ஹெட்டிங் லெசன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதிலே உங்களுக்கு இது வந்திருக்கும். ஸோ அது ரிலேட்டட் தான் இது. தே வில் லிசன், தே வில் கேர் இஃப் யூ நீட் சம் ஹெல்ப். அவங்க உன்னை கேர் பண்ணிப்பாங்க, அவங்க உன்னை கவனிச்சுப்பாங்க. இஃப் யூ நீட் சம் ஹெல்ப், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? 1098க்கு கால் பண்ணணும். அப்படி இல்லைனா 14417க்கு கால் பண்ணணும். இது குழந்தைங்கள்னால பாதுகாப்புக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேங்களா? ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாடலாமா? சேஃப்டி சாங். சேஃப்டி சாங். சே no 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 no. Say no 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 no. If your touch feels wrong. Okay, move away move away move away move away. If your touch feels wrong, tell a trusted adult. Tell a trusted adult. Tell them what you feel. Tell them what you feel. Even if you feel unsure, tell them what you feel. Tell them what you feel. Call 1098, call 1098, call 14417 if you need some help. Call 1098, call 14417 if you need some help. They will listen, they will care. They will listen, they will care if you need some help. ஓகேவா? இந்த பாடல் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது who can be kept as a secret. நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு சீக்ரெட் இருக்கும். ஓகேவா? என்ன சீக்ரெட்டு? நம்ம ஏதாச்சும் ஒன்று ரகசியமாக வச்சுருக்கணும்னு நினைப்போம். அதில் ரகசியமாக வச்சுருக்கிறதுல 2 இருக்குது. ஒன்று குட் சீக்ரெட், இன்னொன்று பேட் சீக்ரெட். ஓகேவா? குட் சீக்ரெட் நல்ல ரகசியம்னு இருக்குது,
உங்களுக்கு என்ன சொல்கிற பேட் சீக்ரெட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போது நான் இப்போது குட் சீக்ரெட் எது, பேட் சீக்ரெட் எதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மலர் பாட் எ கிஃப்ட் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வித்தவுட் டெல்லிங் ஹர் ஃப்ரெண்ட் கேன் சி கெப்ட் இட் எ சீக்ரெட். அதாவது மலர் வந்து அவளுடைய ஃப்ரெண்டோடைய பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வைக்கிறா. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்கிறா, இது யார்கிட்டையும் சொல்லாதடி, ஏன்னா நான் வந்து அவளுக்கு வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்கேன், நான் அதை வந்து அவளுக்கு தெரியாமல் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறா. ஓகேவா? ஸோ இது வந்து குட் சீக்ரெட். இது என்னது? குட் சீக்ரெட், நல்ல சீக்ரெட், நல்ல ரகசியம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன், அது அவங்களுக்கு தெரியாது. அப்போது நம்ம கொடுக்குறப்போ அவங்க வந்து சந்தோஷமாக ஆவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படின்னா அந்த சீக்ரெட்டை நம்ம மறைச்சி வச்சுக்கலாம். ஓகேவா? பட் நம்ம வந்து சொல்கிறதுனால அவங்க சந்தோஷமாக ஆகுறாங்கன்னா நம்ம மறைச்சி வைக்கலாம். ஸோ இது குட் சீக்ரெட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கண்மணிஸ் ரிலேட்டிவ் டச்ட் ஹர் ப்ரைவேட் பாடி பார்ட்ஸ் அண்ட் டோல்ட் ஹர் நாட் டு டெல் எனி ஒன். கேன் ஷீ கெப்ட் தட் எ சீக்ரெட்? ஓகே, இப்போ இங்கே இந்த பிக்சர் பாருங்கள். கண்மணி இருக்கா, அவங்க ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க வந்து அவளை வந்து பேடாக டச் பண்ணுறாங்க. அவளுடைய பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, எனிதிங், ஏதோ கையை வந்து பேடாக டச் பண்ணுறாங்க, வேறு எங்கேயும் டச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது வந்து அவங்க ரிலேட்டிவ் வந்து சொல்கிறாரு, நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் நான் அவனை ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அதனால அவள் அந்த சீக்ரெட்டை வந்து மறைச்சி வைக்கிறான்னா இது வந்து பேட் சீக்ரெட். அப்போது நம்ம இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த மாதிரி உங்களை வந்து யாராவது பேடாக டச் பண்ணுறாங்க, இல்லை உங்ககிட்ட பிஹேவியர் மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க என்ன தான் உங்களை பயமுறுத்தினாலும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேயோ, இல்லை உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயோ, இல்லை வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரை நம்பி சொல்லுவீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லிடணும். அவங்க என்ன பயமுறுத்தினாலும் நீங்கள் அதை சொல்லிடணும். அப்போ தான் அவங்க வந்து செகண்ட் டைம் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. இப்போ அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவங்க போய் மிரட்டி வைப்பாங்க, இல்லை அவங்க கேட்பாங்க. கேட்டால் அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. பட் நீங்கள் பயந்து சொல்லாமலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்ககிட்ட வந்து இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஏதாவது ஒன்று ஆகிட்டு அது பெரிய விஷயமா ஆகிடும். ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க. குட் சீக்ரெட் எது, பேட் சீக்ரெட் எது. பேட் சீக்ரெட்டை கண்டிப்பாக நம்ம பெற்றவங்கக்கிட்ட நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது. இதுதான் இந்த பாடத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கருத்து. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.